அதுபோல 1000 திருக்கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் செய்த ஒரே அமைச்சர் தமிழ்நாட்டில் இவர் தான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் மக்களை பார்த்து நீங்கள் நலமா என்று கேட்டது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஆட்சி எது தெரியுமா? ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் எடுக்கப்படுகிற ஆட்சி அடுத்த மாநிலம் அதை பார்த்து காப்பி அடிக்கணும். நம்மளை பார்த்து பயந்துட்டான், இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் போய் எதாவது சொல்லிவிடுவோன்னு கட்சியில் சொன்னால் பேர் கரெக்டு, உங்கள் இனிஷியல் என்னான்னா எஸ்ன்னு அதை மாற்று. இந்த குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃபு பக்கத்தில் சிரிச்சா மாதிரியே நிற்போம் பார்த்தீங்களா? ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க. நம்மளுடைய பெரிய பிரச்சனை எப்போவுமே டென்ஷன் ஏற்றிக்கிறது, எதுக்கு தேவையில்லாததுக்குல. ரோடு கிராஸ் பண்ணுறதுலையே 2 நிமிஷம் நின்று நிதானமாக பண்ண முடியலன்னா நம்ம வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. சில இடத்துல நம்ம பிரபலமாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. எனக்கே அவ்வளோ பிரச்சனைனா டைரக்டர் சாருக்கெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. உண்மையிலேயேங்க, இப்போ நான் உட்காந்துன்னு ஒரு தம்பி வந்தது உங்கள்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கணுன்னு. இப்போலாம் எனக்கு யாராவது செல்ஃபினாலே எனக்கு உதறுது. ஒரு கூட்டம் பேசிட்டு இறங்கினேன், ஒரு 20 பேர் செல்ஃபி எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து முடித்த உடனே காரில் ஏறுறேன், திடீர்னு ஒருத்தர் கிடுக்கிடுன்னு வந்தார். சார் ஒரே ஒரு செல்ஃபி சார்னு. சரி, ஒரு ஆள் பாவம் எடுத்துக்கலான்ட்டு எடுத்தேன். சார் எடுத்து முடிச்சோன்னு அந்த ஆள் கேட்டான், ஆமாம் நீங்கள் யார் சார் அப்படின்னா. ஏண்டா தெரியாமலே எடுத்தியான்னு. இல்லை சார், தூரத்துலேருந்து பார்த்தேன் எல்லாம் செல்ஃபி எடுத்துருந்தாங்க, அதனால் முதல்ல எடுத்துட்டேன், நீ யாருன்னு சொன்னீன்னா வச்சுக்கிறதா டிலீட் பண்ணுறமான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் பிரபலமாக இருக்கிறது கஷ்டங்க. நான் எப்போவுமே ஊருக்கு போகிறதா இருந்தால் 1/2 hour முன்னால் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். ஏன்னா டிராஃபிக்கில் மாட்டுறது இதெல்லாம் எதுக்கு. ட்ரெயின் லேட்டாக வந்தால் கூட சரி, நான் 1/2 hour முன்னால் போயிடுவேன். அது நம்ம பழக்கம். போனேன், ஒரு ஊரில் முடிச்சுட்டு போனேன். பிளாட்ஃபார்மில் நடந்துக்கினே இருக்கேன். ஒருத்தர் டிஷர்ட் போட்டுன்னு ஃபோன் பேசிக்கினே இருந்தார், செல்ஃபோனு. போயினே இருந்தேனே, சார் நீங்களா, வாங்க 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 வாங்கினார். என்னென்ன வாங்க சார், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் யூடியூப் பார்த்துருக்கேன் எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், வாங்க சார் நம்ம ஆஃபீஸுக்குன்னாரு. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுங்க. இது ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கோம்ல பிளாட்ஃபார்த்தில், அதான் நான் வாழ்க்கையில் உள்ளே போகவே கூடாதுன்னு நினைக்கிற இடம் அதெல்லாம். வாங்க உள்ள அப்படின்னாரு. எந்த ட்ரெயின்னாரு, தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன். அது இன்னும் 1/2 hour இருக்குதே. நீங்கள் 2 பேரை ஏறாமல் ட்ரெயின் போகவே போகாதுன்னாரு. ஏன் அப்படின்னா, எனக்கு அதில் தான் டியூட்டி, வாங்க அப்படின்னு கூட இட்டு போய் என்னை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு அவர் என்ன பண்ணார், நான் போய் யூனிஃபார்ம் போட்டு வரேன்னு உள்ளே போயிட்டார். பெஞ்சில் பார்க்குற அந்த பக்கத்தில் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறான். அந்த பையன் என்னை பார்த்து சிரித்தான், நானும் சிரித்தேன். என்ன கேஸு அப்படின்னா, நான் சொன்னேன், நீ என்ன கேஸு? இல்லை சார், தண்டவாளம் தானே பிடிச்சின்னு வந்துட்டானுங்க. நீங்கள்? நான் பிளாட்பாரத்தில் நடந்தேன்ப்பா, பிடிச்சின்னு வந்துட்டாங்க. சார் பிளாட்பாரத்தில் நடந்தால் கூட பிடிக்கிறாங்க இப்போல்லாம் அப்படின்னா. அப்புறம் நம்மளால் வந்தார் எஸ்ஐ, ஃபோட்டோலாம் எடுத்துக்கின்னு 4 கான்ஸ்டபிள் சார், நல்ல மனுஷன். அந்த கான்ஸ்டபிள்கிட்ட சாரோட பேக் எடுத்துக்கோ அப்படின்னாரு. சார் பேக் எடுத்துனா அந்த பையனை என்ன பண்ணார், இனிமேல் தண்டவாளம் தானே போ அப்படின்னாரு. போயிட்டான். போகும்போது என்ன பண்ணால் என்கிட்ட சார் இது நல்ல போலீஸ் சார், துட்டுக்கிட்டு ஒன்றும் கேட்கலை, நீ கூட உண்மையை ஒத்துக்கோ விட்டுருவாங்க அப்படின்ட்டு போயிட்டான். நான் விதியேன்னு வெளில வரேன் சார், நம்ப மாட்டேங்க, ட்ரெயின் வந்துடுச்சு. எஸ்ஐ நான் சுற்றி 4 கான்ஸ்டபிள், ஒரு கான்ஸ்டபிள் கையில் பை, என் பை, நடந்து போகிறோம். ஏசி கோச்சு இன்ஜினுக்கு முன்னால் இருக்கும், ஸோ நடக்கணும். ஏசி கோச்சு பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா என்னை பார்த்துட்டு சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்ன நினச்சி சார், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குதுன்னு. சில இடம் அப்படி தான். இன்றைக்கி நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருடைய பெருமை என்னென்னா, அவர் மேடையில் இருந்தால் ஒத்துக்க மாட்டார் சொல்கிறதுக்கு. என்னென்னா, அதாவது திருநாவுக்கரசர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர் 2 பேர் சமகாலத்துவங்க நாயன்மார். ஒரு ஊரில் பஞ்சம் வந்துடுது, திருவிழிமலைன்னு ஒரு ஊர், பஞ்சம் வந்துடுது. 2 பேரும் மக்கள் சேவை செய்கிறாங்க. 2 பேருக்கும் பணம் தேவைப்படுது.
அதில் 2 பேரும் சிவன்கிட்ட வேண்டுறாங்க. 2 பேரும் சிவனுக்கு பரிச்சயமானவங்க அடியார்கள். சிவன் 2 பேருக்கும் தங்கம் கொடுக்குறாரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கு கொடுத்த தங்கம் கொஞ்சம் மட்டும், திருநாவுக்கரசருக்கு கொடுத்த தங்கம் 24 கேரட். திருஞான சம்பந்தர் பார்த்தோன்னே அவருக்கு முகம் மாறிடுச்சு. சிவன் 2 பேரும் அடியவர்கள், 2 பேரும் கேட்டோம், எனக்கு கொஞ்சம் மட்டமான தங்கம் கொடுத்துட்டு அவருக்கு என்ன அவ்வளோ நல்ல தங்கம்னு. அப்போ சிவனை பார்த்து கேட்குறாரு, இது என்ன நியாயம் அப்படின்னு. அதுக்கு சிவன் சொன்னது என்ன தெரியுமா? நீயும் பக்தியில் இருக்கிறாய், பாடல் புனைகிறாய், நீ பக்தி பாடலோடு நிறுத்திட்ட. ஆனால் திருநாவுக்கரசு அப்படி இல்லை, பக்தி பாடல் உழவார பணி செய்கிறார்னா. உழவார பணினா என்ன தெரியுமா? திருக்கோயிலை புதுசாக கட்டுறது இல்லை, பழைய கோயிலை அப்படியே பளபளப்பாக்கி புதுசாக கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கணும்னு பண்ணுறது, இன்னும் 1000 வருஷத்துக்கு. அதுபோல் 1000 திருக்கோயிலுக்கு மேலே கும்பாபிஷேகம் செய்த ஒரே அமைச்சர் தமிழ்நாட்டில் இவர் தான், ஒரே அமைச்சர். நம்ம முதல்வர் நிறைய திட்டங்கள் இவங்க கட்சிக்காரங்களாம் நிறைய சொன்னாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அடிப்படையாக பிடிக்குது சார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் மக்களை பார்த்து நீங்கள் நலமா என்று கேட்டது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆட்சியாளர் நீங்கள் நலமா என்று கேட்கிறார் என்றால் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அபிமானமும் அன்பும் அவர்கள் மீது அக்கறையும் தான் உண்மையான காரணம். அதை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அண்ணன் பேசும்போது காலை உணவு திட்டம் பற்றி பேசுனாங்க. உண்மையிலேயே அது சும்மா போகிறது இல்லைங்க. ஒரு வளர்கின்ற எதிர்கால சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய விஷயன்றது அது தெரியாது. நிறைய குழந்தைங்க காலையில் சாப்பிடாம போகுது. உடல் ஆரோக்கியத்துக்கு எது ரொம்ப முக்கிய தெரியுமா? காலை உணவு. இங்கே நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், எந்த உணவை தவிர்த்தாலும் காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்தது ஒரு நல்ல ஆட்சி. எது தெரியுமா? ஒரு மாநிலத்தில், அந்த மாநிலத்தில் எடுக்கப்படுகிற ஆட்சி அடுத்த மாநிலம் அதை பார்த்து காப்பி அடிக்கணும். அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில் வரப்படுகின்ற திட்டங்களை வேறு மாநிலங்களும் காப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்கிறது. ஒன்று சார், உடல் உறுப்பு தானம்னு சொல்கிறோம். முன்னெல்லாம் ஐ டொனேஷனே பெரிய விஷயம். நிறைய பேர் செத்த பிறகு தான் கண்ணெடுப்பாங்க, அது கூட மேலே இருக்கிறது தான். நிறைய பேர் அதுக்கே ஒத்துக்க மாட்டான். கேட்டால் சொல்லுவான், செத்த பிறகு கண் தானம் பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுன்னு. ஏதோ இவர் கண்டிஷனாக சொர்க்கத்துக்கு தான் போக போகுதுன்னு கன்ஃபார்மாக இருப்பார். அது நரகமாக சொர்க்கமானு தெரியாது, ஆனால் கொடுக்க மாட்டான். ஆனால் மூளை சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்கல்ல, அவருக்கு இந்த அரசாங்கம் அரசு மரியாதையோடு தகனம் செய்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே மனிதாபிமானத்தின் உச்சம் இல்லை. அது பெருசு இல்லை. அதை பார்த்து, இந்த திட்டத்தை பார்த்து ஒடிசாவில் அதை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னோடியாக இருந்தது நம்முடைய முதல்வருடைய திட்டம். இவ்வளோ தான் மற்ற அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியுடைய எனக்கு பிடித்த காலை உணவு திட்டம். ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை பார்க்கின்ற ஆட்சியாளர் என்பது ரொம்ப கஷ்டம். அதை நம்முடைய முதல்வர் திறம்பட செய்கிறார். மக்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா கூட ஜனங்க எப்பவுமே டென்ஷனாக தான் இருக்குது. என்னன்னு தெரியல. நிறைய பேரை கேளுங்களேன், லைஃப் நான் நினச்சா மாதிரி இல்லை சார் அப்படின்வான். இருக்காது. நம்ம நினச்ச மாதிரியே லைஃப் வராதுங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா கடவுள் எதுக்கு இல்லை? இப்போ என் ஃப்ரெண்டு என்ன கேட்டான், நீ நினச்சதெல்லாம் ஏதாவது நடக்குதாண்ணா? நான் சொன்னேன், எனக்கு நடக்கிறதே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா. ஏன்னா இல்லை, நான் நினச்சதான் நடக்கிறது இல்லை, உனக்கு நடக்குதான்னு பார்த்துக்கினேன். நான் நம்ம ஃப்ரெண்டு இல்லை, நல்லவன். நிறைய பேர் நான் சார் வாழ்க்கை இதுன்னு. சார் உண்மை ஒரு உதாரணம் பாருங்களேன். நம்ம பிறக்கும்போது ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா படிக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், பெரிய அந்தஸ்து, உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு தும்மல் இருமல் கூட வர்றதில்லை, அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. 200 வருஷம் வாழறோன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே போர் அடிச்சிடும் லைஃபு இல்லை. இந்த ஆமை 300 வருஷம் வாழுதான். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா?
வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிறோம். நிறைய பேருக்கு இல்லை வாழ்க்கை, சில பேர் கிறுக்குத்தனமாக பண்ணுறான் சார். எல்லாத்துக்கும் காரணம் சார் பேர் வச்சது தப்புன்றான். யார் அவன் பேரையே அதுக்குன்னு ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அதாவது விஞ்ஞானம் வந்துங்க ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜின்னு நிறைய பேர் இருக்குது. நம்மளால் நேமியாலஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சி உட்காந்துக்கிறான். யார் போனாலும் சரி பேரை மாற்றிடுவான். என் ஃப்ரெண்டு பேர் ராம், நல்ல பேர் தானே. அவன் போனான், ஜாதகத்தை கொடுத்தோன்னே உன் பேர் ராமா? ராம் நல்ல பேர் தான், ஆனால் எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவேன்? உலகம் ஃபுல்லாக ராமுக்கு ஆர்ஏஎம் தான். இவன் சொல்லியிருக்கான், உன் ஜாதகம் படி அப்படி எழுதக்கூடாது. 2 R 3 A 2 M. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னும் அந்த பையன் அப்படி தான் எழுதினுக்கிறான். செக்கிலலாம் அப்படி தான் எழுதி போடுவான். எல்லாரையும் மனையனாக்கி அனுப்புவான். அந்த ஆளை நான் பார்த்து என்ன கேட்டேன், சார் என் பேர் மோகன சுந்தரம்னு. நல்லா இருக்கா அப்படின்னு. நல்ல பேர். நான் கூட நினச்சேன் நம்மளை பார்த்து பயந்துட்டான், இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் போய் எதாவது சொல்லிவிடுவோன்னு. கட்சியில் சொன்னால் பேர் கரெக்டு, உங்கள் இனிஷியல் என்னான்னா எஸ்ன்னு, அதை மாற்று, கண்டிப்பாக மாற்றணும். எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்ச ரூபா கடன் இனிஷியலு, அதை மாற்றி நான் என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல, அதான் பிரச்சனை. நம்ம எல்லார்கிட்டையும் நடித்து எல்லாருமே நல்ல நடிகன் ஆகிட்டோம். உண்மையிலே சொல்லுங்கள், எத்தனை பேர்கிட்ட நடிக்கிறோம்? இந்த குரூப் ஃபோட்டோவில் ஒய்ஃபு பக்கத்தில் சிரிச்சா மாதிரியே நிற்போம் பார்த்தீங்களா? ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணுங்க, அது ஒட்டினா மாதிரி. அப்படிதான், வேறு வழி கிடையாது, எல்லாம் நடிப்பு தான். ஒய்ஃபு ஒரு சாரி கட்டின்னு வருது, எப்படிங்க இருக்கேன் அப்படின்னு உண்மையாக சொல்லியிருக்கோமா? இன்றைக்கி அது கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்கிற போ அப்படின்னு. ரொம்ப நல்லதுங்கண்ணே. ஏன் அதை வச்சு ஒரு வாரம் ஓட்டலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், மேனேஜர் வராரு, டக்குன்னு சிச்சா மாதிரி எழுந்து குட் மார்னிங் சார்ன்றோம். அவர் மேலே அன்பா அந்த தான் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட்டு போடுறவன் போ அப்படின்னா. சார் நம்ம உள்ளே நுழையும் போது மாமனார் எழுந்து நிற்பார் பார்த்துக்கிறீங்களா? நடிப்புங்க. அவர் வரும்போது நம்ம எழுந்து நிற்போம் தெரியுமா? நடிப்பு, எல்லாம் நடிப்பு தான். இந்த போன மாற்றி 8 3 நாள் முன்னாடி என் ஒய்ஃப் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. 3 மணிக்கு என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, ஏங்க ஒரு குட் நியூஸ்ண்ணா. என்னென்ன, எனக்கு எங்கள் ஆஃபீஸில் பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தாங்க, மகளிர் தினத்துக்கு பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்தாங்கன்னு. எனக்கு மூஞ்சே மாறிடுச்சு. யார் அவன் என்ன கேட்காம ஒரு வார்த்தை, ஆனால் நடிக்கிறோம். அப்படியா, சூப்பர் சூப்பர், இது ஏற்கனவே உனக்கு கொடுத்துருக்கணும், வெரி குட் வெரி குட், யூ டிசர்வ் இட். ரைட் ரைட் ரைட், நான் வீட்டுக்கு போகிறேங்கஞ்சி, போயிடு போ அப்படின்னேன். என்னால் தாங்க முடியல, எந்த பேசிக்கில் கொடுத்தான்னு. நான் அவங்க ஹெச்ஆருக்கு அடித்தேன். சார் வணக்கம் சார், மோகன சுந்தரம் அவங்க ஹஸ்பண்டு. சொல்லுங்கள் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், என் ஒய்ஃபுக்கு பெஸ்ட் விமன் அவார்டு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். நான் சும்மா இருக்கேன் சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் 40 லேடிஸ் இருக்குது. அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு லேடிஸுக்கு கொடுத்துருவோம். அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்கள் ஒய்ஃப் இந்த வருஷம், அதுக்கு 40 வருஷம் ரவுண்டு வர்றதுக்குள்ளே ரிட்டையர்ட் ஆகிடுங்க அப்படின்னா. அப்பா அப்படி தான் குத்தியாடா, நல்லதுடா அப்படின்னு. இவன் கொடுத்தவன் சும்மா இல்லைங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு விட்டுருக்கலாம். அவன் என்ன பண்ணிட்டான், சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு ஒரு புத்தர் சிலையை வேறு கொடுத்துட்டு போயிட்டான். என் ஒய்ஃபு வீட்டுக்கு போயிடுது சீக்கிரமாக. எங்கள் அம்மா கிட்டே போயிட்டு நம்ம நினச்சி, அத்தை பெஸ்ட்டு விமன் அவார்டுன்னு. எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார் மருமகளை பெஸ்ட்டு விமன்னு? எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கோபத்தில் இதுனாது அப்படின்னு நிற்கிறாங்க. புத்தர் அப்படின்னு நிற்கிது. ஐயோ, புத்தர் வீட்டில் வைக்கக்கூடாது. எங்கள் அம்மா புத்தர் வீட்டில் வச்சா வீடு விளங்காதுன்ட்டாங்க. இவன் என்ன சொல்கிறா, எனக்கு அவார்டு கொடுத்தாங்கன்றா. 2 சண்டை. நான் போகும்போது 2 சண்டையில் உச்ச கட்டத்தில் இருக்குது. எங்கள் அம்மாவை பொறுத்தளவுக்கு புத்தர்னால் யார் தெரியுமா? நடு ராத்திரி ஒய்ஃபையும் குழந்தையையும் விட்டுட்டு ஓடினவர். எங்கள் அம்மா அவ்வளோதான் படித்தவங்க. அவங்கக்கிட்ட போய் புத்தர் போதி மரத்தில் உட்காந்தார், அவருக்கு ஞானம் வந்துடுச்சு, 8 பேருண்மைகள் சொன்னார். அதெல்லாம் புத்தர் வீடில் இருந்தால் வீடு விளங்காதுன்றாங்க. இவன் என்ன சொல்கிறா, அவார்டு வாங்கி நான் ஷோ கேஸில் வைப்பேன்றா. 2 முட்டிக்கிச்சு. அப்புறம் பார்த்தேன், அதுக்கு ஒரு நினைப்பு. அப்புறம் சொன்னேன், எதுக்கு
ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. திடீர்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பார்த்தியாடா நான் சொன்னது கரெக்ட் இல்லை, புத்தர் வந்தது குடும்பத்தில் சண்டை பாரு அப்படின்றாங்க. தொடங்கி வச்சது அந்த அம்மா தான். கட்சியில் என்ன ஆச்சுங்க, நான் அப்புறம் சொன்னேன், நீ இங்கே வைக்காத, இது மரியாதை தெரியாது இவங்களை வீட்டில், நீ உங்கள் ஆஃபீஸில் உன் டேபிளில் வச்சுக்கோ, போகிறவரெல்லாம் விசாரிப்பா என்ன புத்தருன்னு. அவார்டு 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 எல்லாருமே நடிக்கிறோம் சார். இந்த சங்கர் படம் அன்னியன் பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதில் விக்டர் ஒரு வியாதி வரும், என்ன மல்டி பர்சனல் டிஸார்டர்னு, 3 நாள் ஒன்றா இருப்பான். நம்மளும் அது மாதிரி தான், வீட்டில் அம்பி மாதிரி இருப்போம். காலிங் பெல் அடிக்கும், அப்படி பார்ப்போம், மாமனார் நிற்பார், அப்படியே அம்பி வந்து அன்னியன் ஆகிடுவான். அப்புறம் இன்னொரு வாட்டி சரியாக பார்ப்போம், பின்னால் மச்சினி நிற்கும், அப்படியே ரெமோவ் ஆகிடுவோம். கதவை திறந்து விட்டுட்டு உள்ளே போகும்போது ஒய்ஃபுக்கிட்ட மறுபடியும் அம்மி உங்கள் அப்பா வந்திருக்காரு. எல்லாம் நடிப்பு. நிறைய பேருக்கு மகிழ்ச்சி தெரியல. மகிழ்ச்சி என்பது வெளியே இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போவது. நீங்களாம் உத்து பார்க்கறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் பேசுவேன்னு முடிச்சுடுவேன். ஏன்னா நல்ல பேச்சாளர் வந்து ரசிக்கும் போதே முடிச்சிடணும். என் ஃப்ரெண்டு பேசினான் தான், இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க. 45 நிமிஷம் சொன்னாங்க அவருக்கு, பேசினான் தான். நல்லா ரசிக்கிறாங்களே, இந்த மாதிரி கூட்டம் இன்னொரு வாட்டி கிடைக்குமோ இல்லையோன்னு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 5 நிமிஷம் பேசினான். கூட்டமும் பெருந்தன்மையாக ஒத்துக்குச்சு. இன்னொரு 5 நிமிஷம் பின்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு வரிசையிலேருந்து ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்துலேயே நின்னார். இன்னும் இங்கேயே வந்துட்டேன் அப்படின்னா. இன்னொரு 1/2 ஹவர் பேசினான். இன்னும் இங்கேயே வந்துட்டேன்னா. பேசுடா பேசு, நீ எவ்வளோ நேரம் வேணாலும் பேசு, நீ பேசிட்டு உட்காரு, 1/2 ஹவர் நான் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாதியா தெரியும் முதுகு வலி, ஆளாளுக்கு 1/2 ஹவர் பேசுகிறீங்கன்னு. சீக்கிரம் முடிச்சிடுறேன். அதாவது மகிழ்ச்சியை வெளியில் தேடக்கூடாது. மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போவது. நிறைய பேர் இப்போல்லாம் ரொம்ப முத்தி போய் என்ன பண்ணிட்டான் சார், கூகுளில் தேடுறான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு. அது அதை விட மோசம். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு. ஒருத்தர் சொல்லியிருக்கான் சார், நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கலாம், மனத்தை காயப்படுத்தி விட்டார்களால் அவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய மூளை எடுத்துக்கொடுற காலகட்டம் 15லேருந்து 18 மாதங்கள். ஒருத்தனை மன்னிக்கிறதுக்கு மூளை தான், மனசுன்றது இல்லை, மூளை தான். மூளை எடுத்துக்கிற காலம் 15லேருந்து 18 மாதங்கள். அத்தனையும் போய் எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆகுது. இப்போவும் எங்கள் மாமனாரை நினச்சா அப்படியே பிபி ஏறும். அதான் பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் பாரு. இன்னொருத்தன், ஆனால் அது பாவம் நல்லது தான், ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா என்ன, 3 வேளையும் சமைத்து சூடாக அருந்தவும். அது முடிவாங்க? ஃப்ரிட்ஜுன்னு எதுக்கு வாங்கி வச்சுக்கிறோம்? சத்தியமாக முடியாது. நம்மளாம் இப்போ ஆரோக்கியமாக இல்லை, அது வேறு விஷயம். அன்றைக்கி சாம்பார் சாப்பிட்டுட்டு சாதம் போட்டு ரசம் ஊற்றுன்னு, ஐயோ வெளியே எடுக்க மறந்துட்டாங்கன்ட்டு ஓடுறான். பார்க்குறேன் ஃப்ரிட்ஜு உள்ள தலையை விட்டு ஒரே பாத்திரம் சத்தம். திடீர்னு பார்த்தா நேராக வந்து தட்டில் ஒரு 3 கொழுக்கட்டை வச்சா சார். நான் ரசம் கேட்டுங்கிறேன், 3 கொழுக்கட்டை வந்தது. என்ன திடீர்னு கொழுக்கட்டைன்னு? சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் கொழுக்கட்டை பிடிக்குமேண்ணா. இல்லை கொழுக்கட்டை பிடிக்கும்னு தெரியும், ஏது அப்படின்னா புளியார் சதுர்த்திக்கு பண்ணதுங்கன்னு. போன செப்டம்பர் 18. அப்புறம் சொல்கிறா, ரசம் தேடும்போது இது கச்சுதுன்னா. எல்லாம் தேடி போத அகழ்வாராய்ச்சி என்னங்க கீழடியில். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுங்க, சங்க காலத்து சாம்பாரே வரும். எல்லாம் ஏதாவது ஒன்று ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம்னு சிலதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே விட்டுடணும். டென்ஷன் ஏற்றிக்கக்கூடாது. சார் ஒருத்தன் எழுதியிருந்தான் சார், 60 வயசு ஆன பிறகு விடிய காலையில் எழுந்துக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் நிறைய வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணானா. எனக்கு 60 ஆயிடுச்சு. சரி பார்த்தேன் என்ன தான் போட்டிருக்கான்னு. அவன் சொல்கிறான், சார் இந்த விடிய காலையில் பாத்ரூம் வந்ததுன்னா எழுந்துப்போம்ல, அப்போது உஷாராக இருக்கணுமா. என்னன்னா டக்குன்னு எழுந்துக்கக்கூடாதான். டக்குன்னு எழுந்தால் மூளை திடீர்னு விழித்து அது வந்து ஹார்ட்டுக்கு இம்மீடியட்டாக சொல்லி ஹார்ட்டு திடீர்னு நிறைய பம்ப் பண்ணி பிரச்சனை வந்துடுமா. அதுக்கு அவன் என்ன ரெமெடி சொல்கிறான், பாத்ரூம் போகணுன்னா கூட அவசரப்பட்டு எழுந்துக்கூடாதான். கண்ணை திறந்து உத்தரத்தை ஒரு 5 நிமிஷம் உத்து பார்க்கணுமா, இது சீலிங்க. அதுக்கப்புறம் அப்படியே எழுந்துக்கக்கூடாதான்.
வலதுபுறம் இல்லது இடதுபுறம் திரும்பி மெதுவாக எழுந்து உட்காரணுமா. தரையில் படுத்திருக்கிறவங்க எதையாவது பிடித்து கொண்டு எழுந்திருக்கவும். கட்டிலில் படுத்திருப்பவர்கள் கட்டில் முனைக்கு வந்து காலை கொஞ்சம் ஆட்டணுமா, ரத்த ஓட்டம் சரியாகணுமா. அதெல்லாம் ஆன பிறகு பாத்ரூம் போகணுமா. இது படிச்சுட்டு நிறைய பேருக்கு மறந்துட்டேன், நானும் மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் விடிய காலம் 5 மணிங்க பாத்ரூம் வந்தது, இது ஞாபகம் வந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு கண்ணை திறந்து கொஞ்சம் நேரம் உத்தரத்தை பார்த்தேன், அவசரமாக வருது. அப்புறம் யோசித்தேன், பேசாமல் விட்டுட்டு காலையிலேயே பார்த்துக்கலாமான்னு, ஏன்னா இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணமேன்னு. அப்புறம் பார்த்தேன், சரி எதுவும் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு 5 நிமிஷம் உத்தரத்தை பார்த்தேன். தூக்கமும் வருது, விடிய காலம் 5 மணி. அப்புறம் அவன் சொன்ன மாதிரி 2 பக்கம் பிரண்டு சைடாக வாங்கி எழுந்து உட்காந்து அவன் சொன்ன மாதிரியே கட்டில் முனைக்கு போனேன். 2 காலை ஆட்டியிருந்தேன். என் ஒய்ஃப் எழுந்துட்டான், என்னங்க நைட்டில் சர்க்கஸ் பண்ணிட்டுக்கிறீங்கன்னா. அன்னிலேருந்து விட்டேன். டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மளுடைய பெரிய பிரச்சனை எப்போவுமே டென்ஷன் ஏற்றிக்கிறது. எதுக்கு? தேவையில்லாததுக்கெலாம். நிறைய பேர் பார்த்துருங்க சார், தேவையில்லாததுக்கெலாம் டென்ஷன். பேப்பர் படித்து டென்ஷன் ஆகணும் பார்த்துக்கிறீங்களா? நான் பார்த்துக்கிறேன். ஒருத்தன் 8 கல்யாணம் பண்ணியிருக்கான் சார். 9வது கல்யாணம் பண்ணும்போது போலீஸ்கிட்ட மாட்டிக்கினான், அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பேப்பரில் போட்டிருக்கான். நம்ம தமிழ் பேப்பர்காரங்களாம் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அந்த 8 கல்யாணம் பண்ணி ஏமாத்தினான்ல, அவனை வந்து என்னான்னு போடணும், நியாயமாக களவாணின்னு போடணும், பொம்பளை பொறிக்கின்னு போடணும், கேடின்னு போடணும். காதல் மன்னன் கைது. படிக்கிற நம்மளுக்கே நம்ம அப்போ மன்னன் ஆகணுன்னா இன்னும் 7 பண்ணணும் போல இருக்குது. நம்ம மோட்டிவேட் பண்ணோம்ல. இப்போ நம்ம மன்னன் கூட இல்லை, சாதாரண ஆள் தான் நினச்சின்னுக்கிறோம். காதல் மன்னன் கைது. ஒருத்தர் அதை பார்த்துட்டு படுவாவி ஏன்டா உன் பிபி ஏற்றுற, எவனோ பண்ணால் மாட்டிக்கினா படுவாவி அப்படின்னாலும் என்கவுண்டரில் போடணும் சார், இவெல்லாம் நாசமாக போவா. ஏன் உனக்கு டென்ஷனு? பச்சையாக விட்டுரு, வெளில விட்டு. நம்ம ஏன் டென்ஷனை ஏற்றிக்கணும்? அப்படி பார்க்கக்கூடாது சார். அதை ஒன்றை வச்சுக்கினே சமாளிக்க முடியலையே, இவன் எப்படி 8 சமாளித்தான் அப்படி பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது. இந்த ஆண்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கு நிறைய பணம் பிரச்சனை வரும். அந்த நேரத்தில் ஒய்ஃப் ஏதாவது கேட்பாங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்படக்கூடாது. என் ஒய்ஃப் கேட்டாங்க, சார் இந்த மேலேயாவது என்னை ஊட்டிக்கு கூட்டின்னு போங்கன்னா சொல்ல வந்தேன், முடியாது காசு இல்லை, ஏன்னா 2 EMI பாக்கி, முடியாதுன்னு சொல்ல வந்தேன். டக்குன்னு நிறுத்திட்டேன். ஏன்னா ஞாபகம் வருது படித்தது. ஒரு 6 மாதம் முன்னால் சார், பூனால ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிக்குது, என் பர்த்டேக்கு என்னை துபாய் கூட்டின்னு போங்கன்னு. அவன் பாவம் துட்டு இல்லைன்னு இருக்கான். கோவப்பட்டு ஒரே பஞ்சு வேறு ஹஸ்பண்டை. இல்லை உண்மை, செத்துட்டாங்க. மூக்கில் அடிச்சுக்குது, அவனுக்கு என்ன போகிறது, செத்து போயிட்டான். அதெல்லாம் ஞாபகம் வருது. நம்ம முதல்வர் 6000 ரூபா கொடுத்தாங்கல்ல வியாசர் பாடியில், நான் பேப்பரில் படித்தேன். வியாசர் பாடியில் ஒரு அம்மா போய் 6000 வாங்கி வந்துக்குது. அவங்க ஹஸ்பண்ட் நைக்கிறான், கத்தி எடுத்து குத்திச்சு. இதெல்லாம் ஞாபகம் வந்தது. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக கூட்டின்னு போகிறேன், வட்டிக்கு வாங்கியாவது கூட்டின்னு போகிறேன் விடாது. அதே மாதிரி தான் நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுறது. ரோடு கிராஸ் பண்ணுறதுலையே வந்து 2 நிமிஷம் நின்று நிதானமாக பண்ண முடியலன்னா நம்ம வாழறதுக்கே தகுதி இல்லாதவங்க இல்லை. ஏன் எப்போவுமே டென்ஷனு, எப்போவுமே டென்ஷன் இருக்கக்கூடாது சார். இந்த அம்மாவையும் ஒய்ஃபையும் ஒரே வீட்டில் வச்சுருக்கிறவன் படுற பாடு ரொம்ப ஜாஸ்தி. எந்த சண்டை வந்தாலும் எல்லா ஒய்ஃபும் ஒரே கேள்வி கேட்கும், உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா கேட்பாங்கல்ல. உடனே உணர்ச்சி வசப்பட்டு அம்மா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்புறம் அம்மாவுக்கு போடுற சோறும் கிடைக்காது, உனக்கும் சோறு கிடைக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அழகாக பண்ணணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா, டக்குன்னு விடுமா, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடணும். இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சொல்லி தான் ஓடணும் சார். எதுவாக இருந்தாலும் சரி சார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ
ஒய்ஃபு சுவிட்ச் போர்டு வைக்கிறாங்க மழை காலத்தில், ஷாக் அடிக்குது. நம்மளுக்கு அவங்க மேலே அன்பு உண்டு, உணர்ச்சி வசம் ஜாஸ்திப்பட்டு ஓடி போய் ஒய்ஃபை தொடக்கூடாது, தெரியல, நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமா, விறகு கட்டை இல்லைங்க, இப்போச்சாதான் உண்டு, காப்பாற்றணும்னு சொல்லிடலாங்க. அதாவது பிரச்சனைகளை உள்ளே வச்சுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவு மேம்படணும். ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே நீங்கள் நேர்மறையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்செல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நேர்மறையாக நிறைய பேரோட பிரச்சனைனா, எவனும் நிறைய பேர் இந்த நாட்டில் நம்ம ஊரில் எவனும் நிகழ்காலத்திலே இருக்கிறது இல்லை. சில பேர் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருப்பான், சில பேர் பார்த்தா எதிர்காலத்தில் இருப்பான். நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மகிட்ட பேசுவானுங்களே, அந்த காலத்தில் சார் ஒரே தெருவில் 3 வீடு, எப்படியோ இருந்தோம் சார், இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறேன், இதையே சொல்லினுப்பான் கடந்த காலத்துலேயே. சில பேர் பார்த்திங்கன்னா எதிர்காலத்துலேயே இருப்பான். எப்படிண்ணா சார் நான் இப்போ எப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க, இன்னும் 5 வருஷம் வேறு லெவல், நான் எங்கேயோ போயிடுவேன், இதையே 10 வருஷமும் சொல்லுங்கிறான். நிகழ்காலத்தில் இல்லை, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்கள் சார். இப்போது நம்ம கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துடுச்சு. நிறையா வீட்டிலேருந்து வேலை செய்கிறது எனக்கு வந்தது. நம்மளது சின்ன வீடு, சின்ன ஹாலு, சத்தம் ஜாஸ்தி கேட்க போகுதுன்னு உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணின்னு இருந்தேன். என்ன பண்ணேன், சத்தம் கேட்கக்கூடாதுன்னு ஹெட்ஃபோன் மாட்டினேன். என் ஒய்ஃப் அந்த பக்கம் போகிறவ டக்கு நின்று எல்லாத்துலையும் ஒரு திருட்டுதனம் உனக்கு அப்படின்னா, என்னவோ நினைப்பு என்ன ஆயிடுச்சிங்க. அன்றைக்கின்னு எங்கள் கம்பெனி வைஸ் பிரசிடெண்ட்டு, அந்த அம்மா ரொம்ப படித்தவங்க, ஐஐடி மெட்ராஸு வைஸ் பிரசிடெண்ட்டு, அந்த 50 வயசில் இருக்கவங்க, உண்மையிலேயே அழகாக இருப்பாங்க. அந்த அம்மா மீட்டிங்கு, ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த அம்மா தான், பலன்னு இப்படி வந்த ஒய்ஃப் அதை பார்த்துட்டுங்க சுற்றி வந்து இங்கே நின்று லேப்டாப்புக்கு எதிர்பக்கமாக நின்று சைகையில் கேட்குறா என்கிட்ட, அது யார்? அப்போவே நான் மீட்டிங்கில் இருக்கேன், யார்? நான் அப்படியே அந்த அம்மா புட்சாலி பச்சதில்லை, வாட் மிஸ்டர் மோகன் சுந்தரம், ஆர் யூ நாட் கம்ஃபர்டபுள்? நோ மேடம், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அரை ஹவரில் மீட்டிங் முடிஞ்ச உடனே அதுக்கிட்ட என்ன அதுக்குள்ளே என்ன அவசரம்னே, அது என்னங்க ஊரில் போயிருக்கிற பொம்பளை கிட்டலாம் பேசும்போது பல்லெல்லாம் இழிச்சின்னு பேசுகிறீங்க, என்கிட்ட பேசும்போது எப்போவுமே உருன்னு பேசுகிறீங்களே. நான் சொன்னேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த அம்மா மாதமான 1,4 லட்ச ரூபா சம்பளம் தருது, அதனால் சிரிச்சு பேசுகிறேன், நீ 1,4 லட்சத்தையும் ஆட்டையை போடுறேன். மனுஷனுக்கு சிரிப்பு வருமா? எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும் சார். சார் ஃபேமிலியோடு டெல்லி போனேங்க. இந்த உங்களுக்கே தெரியும், நம்ம நிறைய விஷயம் படிப்போம், எல்லா விஷயமும் எப்போவுமே ஞாபகத்தில் இருக்காது. மூளை என்ன பண்ணோம், அதை அப்படியே கூட்டி போய் ஒரு ஓரமாக வச்சிரும். உங்களுக்கு எப்போ தேவையோ அது ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு, தெரியுமா? நான் டெல்லி போனேன், நானும் என் ஒய்ஃபும் குழந்தை போன உடனே இறங்கி ஹோட்டல் போகிறேன், டக்குன்னு எப்போது படித்தது ஞாபகம் வந்தது. என்னென்ன, தனியார் ஹோட்டலில் தங்கும்போது உஷாராக இருங்கோ, ஏன்னா இப்போ நாடு கெட்டுக்குட்டி சவராயிடுச்சு. சில ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டுக்கு மேலே செவுத்தில் ஒரு அரை அடிக்கு கண்ணாடி புதைச்சி வச்சுருப்பான், பார்க்குற மூஞ்சி, முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த மாதிரி அறையாக இருந்தால் ஜாக்கிரதை, ஏன்னா அந்த மாதிரி அறையில் அந்த கண்ணாடிக்கு பின்னால் கேமரா வச்சுருக்கானுங்க, நீங்கள் ரூமில் இருக்கும்போது எடுத்து நெட்டில் போட்டுருவானுங்கன்னு எவனோ எப்போ படித்தது. டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. போனது டெல்லி வேறையா, எதுக்கு பிரச்சனைன்ட்டு ஹோட்டலில் என்ன பண்ணேன், ரூம் சாவியை வாங்கினவுடனே என் ஒய்ஃபுக்கிட்ட பையனையும் சூட்கேஸையும் எடுத்துன்னு வா, நான் மேலே போகிறேன்னு 2வது ஃப்ளோர் ஓடி போனேன். ஓடி போய் கதவை திறக்கிறேன், நம்ப மாட்டீங்க, அதே மாதிரி இருந்தது ரூமு, கண்ணாடி. பயந்துட்டேன். இதை பற்றி ஒய்ஃபுக்கிட்ட சொன்னால் அடி விடும், இந்த மாதிரி கேவலமான ஹோட்டலுக்கிட்டுன்னு வந்தியான்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உத்து பார்த்துன்னுக்கிறேன். டக்குன்னு அவன் இன்னொன்று போட்டான், என்னென்ன உள்ள கண்ணாடி இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு போட்டுருந்தான். அதுவும் ஞாபகம் வந்தது. என்னென்னா, நீங்கள் ரூமில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃபோனில் இருக்கிற டார்ச்சில் அந்த கண்ணாடியில் அடிங்க, அந்த ஒளி ஊடுருவிச்சுன்னா உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம், ஒளி ஊடுருவாமல் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா உள்ளே இல்லைன்னு அர்த்தம்னு. சரி, அதையும் செக் பண்ணிடலான்னு ரூம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் லைட் எடுத்து அப்படி ஆச்சுன்னுக்கிறேன். சார் திடீர்னு மறந்துட்டேன், ஊடுருவிச்சுனா இல்லையா ஊடுருவலைனா இல்லையா மறந்துட்டேன். திரும்பி பார்க்குறேன், வாசலில்
என் ஒய்ஃபு மூச்சு வாங்க வரா மேலே, என்ன எங்களை விட்டுட்டு இங்கே வந்து என்ன மேஜிக் காட்டுனுங்கிற அப்படின்னா அவகிட்ட சொல்ல முடியாது. ஊடுருவதா பாருன்னு. இல்லை, பிரச்சனை என்னென்னா ஊடுருவதுன்னு சொன்னால் அவளுக்கு புரியாது. ஏன்னா அது இங்கிலீஷ் மீடியம் வச்சுது. ஊடுருவத்துக்கு இங்கிலீஷில் என்னான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் வச்சுவேன். வேறு வழி கிடையாது, விட்டுட்டேன். நம்ப மாட்டேங்க சார், அந்த 2 நாள் வேறு வழியாக கிடையாது. வள்ளலார் மாதிரி மூஞ்சி முடினே உட்காந்துருந்தேன். எதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போனேங்க. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும் சார், அட்ஜஸ்ட் பண்ணினே போனோம். அதுதான் பண்ணணும். இந்த நான் சொன்னல, இந்த எல்லாம் கிளப்பி விடுவாங்கன்னு, இந்த பொங்கல் கிளப்பி விட்டானுங்க. எனக்கு வரல வாட்ஸ்அப்பில், என் தங்கச்சிக்கு போயிருக்கு. என்னென்னா, இந்த பொங்கலுக்கு வந்து ஆண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உயிருக்கு ஆண்களுக்கு சேதாரம் வரும். அதனால் மனைவிமார்கள்லாம் தங்கள் கணவர்களுக்காக வேண்டிக் கொண்டு வாசப்படியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைங்க அப்படின்னு எவனோ விட்டுக்கிறான். அது அப்படி போய் எங்கள் தங்கச்சிக்கு போயிட்டு இருக்குது. எங்கள் தங்கச்சி போய் சொல்லூரில் இருக்குது பாவம். அது பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கு, எனக்கு வரல. அது பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கு, எங்கள் ஒய்ஃபுக்கு சொல்லணுமே ஃபோன் வச்சுது லேண்ட்லைனில். என் ஒய்ஃபு லேண்ட்லைனில் எடுத்தா வச்சுட்டா. இந்த 3 ஊக்கு அப்புறம் வச்சுட்டா அது என் சைடு ஃபோனுன்னு அர்த்தம். வச்சுட்டு கிச்சனுக்கு போயிட்டான். நான் பின்னாலே போய் என்னம்மா அண்ணன் உங்கள் தங்கச்சி அப்படின்னா, என்ன சொல்லிச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க உங்கள் தங்கச்சிக்கு வேலை இல்லைங்க. இல்லை என்ன தான் சொல்லிச்சுண்ணே, ஒன்றும் இல்லை, இந்த பொங்கல் ஆண்களுக்கு கொஞ்சம் சரியில்லையா, அதனால் ஒய்ஃபுங்களெல்லாம் அகல் விளக்கு ஏற்றி வைக்கணுமா அப்படின்ட்டு காய்கறி அறிகிறான். உயிர் நம்புதுங்க. அப்புறம் நான் கேட்டேன், நீ ஏற்றுவியானே? ஏங்க உங்கள் தங்கச்சி சொன்னி என்னைக்கு நடந்துருக்குன்றான். எங்கள் தங்கச்சி சொன்னது நடந்ததா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நானா பணையம் பார்த்தேன். ஸோ அப்செட் ஆகக்கூடாது, பாசிட்டிவாக இருக்கணும். அவளை அப்படியே விட்டேன். நேராக போய் என் தங்கச்சிக்கு நானே ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அகல் விளக்கு ஒய்ஃபு தான் ஏற்றணுமா இல்லை அவங்களே ஏற்றிக்கலாமா? எங்கள் உயிர் நம்புதுங்க, நம்ப மாட்டீங்க. அன்றைக்கி கோயிலுக்கு ஒய்ஃபோட போயிருந்தேன். குருக்கள் வந்தார், தேங்காவை கொடுத்தேன். பேர் சொல்லுங்க என்னாரு, சொன்னேன். நட்சத்திரம் சொல்லுங்க சொன்னேன். என்ன பண்ணிட்டாருங்க, பாரியால் பேர் சொல்லுங்கன்னு சொன்னேன். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க, நான் மறந்துட்டேன் சார். நம்மளுக்கு வெட்டிங் டேவே மறக்குது, சத்தியமாக மறந்துட்டேன். அவர் விட மாட்டுறாரு, போகவும் மாட்டுறாரு. பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்கன்னு இவன் சொல்ல மாட்டுறா, என்னையும் ஊற்று பார்த்துனுக்குறான். எனக்கு மட்டும் தெரியாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் வச்சுங்க, போகும்போது எனக்கு அர்ச்சனை நடந்திருக்கும். இல்லை, கை காலெலாம் உதறிடுச்சுங்க. நம்மால் விட மாட்டுறாரு. அப்போ தான் நினச்சேங்க, இந்த நிறைய ஆம்பளைங்களை பார்த்துக்கிறேங்க, தேங்காய் வாங்கி வந்து குருக்கள்கிட்ட கொடுத்துட்டு சாமி பேரில் பண்ணுங்கன்னு தெரியுமா. அதெல்லாம் புத்திசாலி சார், நான் மாட்டினேன். நான் அப்போ தான் நினச்சிருப்பேன், இவர் என்ன சாமி மேலே பண்ணுறதுன்னு. சாமிக்கு இவர் ஏன் அர்ச்சனை பண்ணுறேன், நமக்கு தானே அர்ச்சனை பண்ணோம் சாமிக்கிட்டேன்னு. ஆனால் அதுக்கு ரகசியம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. இவன் சொல்ல மாட்டா, இவரும் விட மாட்டார். பாரியால் நட்சத்திரம் சொல்லுங்க உடியா என்ன கட்சியா, வேறு வழி இல்லை. டக்குன்னு என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு, இந்த கோயில் ஸ்தல புராணம் என்ன தெரியுமா, அர்ச்சனை போது அவங்க வாயால் அவங்க நட்சத்திரம் சொன்னால் தான் பலிக்கும் சார். மனசு நம்புது சார், பாசிட்டிவாக நினைங்க, எல்லாம் சரியாக போயிடும். சரியா? ஒன்றும் இல்லை, மனிதர்களை படிக்க ஆரம்பியுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பீட்சா மாதிரி தான் சார். நீங்கள் பீட்சா பார்த்துருக்கீங்களா, ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? ஸ்கொயர் பாக்ஸில் வரும், உள்ளே திறந்து பார்த்தா ரவுண்டாக இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் இருக்கும். மனுஷனும் அப்படி தான், பார்க்கும்போது ஒரு மாதிரி இருப்பான், பழகும்போது ஒரு மாதிரி இருப்பான், உண்மையிலேயே அவன் வேறு மாதிரி இருப்பான். அவனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை இனிமையாகும். இந்த வாய்ப்பை அளித்த அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.